அது சரி அட்ட சொல்லிதான் பாரு. அதை என்ன சொல்லி ஜெயிச்சு விடுவேன். ஐயா உங்களுக்கு எந்த நாடு? பக்கத்துலனா மாமிசத்தடான மாமிசமா இறைச்சி தடாகனா குளம் ஏதோ இறைச்சி குளத்துல இருந்தா வந்த நீ. ஆமா என்ன விஷயமா இருக்கேன்? பணம் போல வந்தா காஞ்ச போல வந்தா நனைஞ்ச போல வந்தா? அது என்ன இருந்து ஏல உல கொஞ்சமா அறிவு இருக்கா? தாய்ச்சாரிக்கு இப்பதான் கல்யாணம் நடக்கு. தாய்ச்சாரிக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஏதோமா பிறகு கல்யாணம் முடியும் பிள்ளைக்கு மறுவாத. ஐயா தாய்ச்சாரி கல்யாணம் ஓட வந்துச்சு. சரி கடையை கொண்டு முடிச்சுக்கிட்டு ஜீவ குடிச்சு போறாங்க. மானம் கட்டவங்க தாய்ச்சாரிக்கு தாலியை கேட்டுக்கிட்டு தாய்ச்சாரிக்கு அம்மையை கூட்டிட்டு போவாங்க. பிறகு நல்லது அதாவது மரியாதை கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி அடாடாடா ஒரு நேரம் அந்த போனுக்கு லீவே இருக்காது. சாப்பிட்டியா உங்க அப்பா சாப்பிட்டாங்களா உங்க தங்கச்சி சாப்பிட்டாலும் உங்க அப்பா வேலைக்கு போனாரா சம்பளம் கொண்டு வந்தாரா கேப்பா. இதே கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு போனுக்கு தோற போன போயிட்டு போய் மரியாதைக்கு போன வச்சிரு. இல்லைன்னா போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுவேன். வாயாம நோய் 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 நோயின்னு எடுத்துக்கு அடிச்சுட்டு கிடக்கும். அவரு எப்பவும் போன் பண்ணுவாரு. யாருக்குன்னா தெரியுது. ஆமா எப்பா பொண்ணு கிடைக்க நம்பிக்கை இருக்கா உனக்கு? சரி ஐயா தெய்வமே நீ அவன் கூட உள்ளவன் கூட்டுறையா எங்களை விட்டு ஐயா ஒவ்வொரு நாட்டு மன்னர்களையும் அன்பு கொடுத்தான். அம்மை பார்வதி ஆண்டவா இசை மரபி மாலை ஈசியிருந்தார். மாலை விழுந்தது ஒரு பண்டாரை கிடைத்து நான் தக்க முடியாது. யாரெங்கே அழைத்து வாங்க பண்டாரத்தை ஏதாண்டா தாண்டி நடத்தி வந்து தாத்தா தாண்டி நடத்தி வந்து தாத்தா உனக்கு கல்யாணம் பாரு மாசி தாத்தா ஈசை வளர்த்து போசை தாத்தா ஈசை வளர்த்து போசை தாத்தா ஏதாவது தாடி நினைச்சு தள்ளாடு நேரம் ஆயாச்சு. பாருடா தாண்டி நடத்தாரு என் பேரா தாண்டி நடத்தாரு என் பேரா எனக்கு தைரியமா கட்டிட போய் பேரா ஈசை வளர்த்தாரு என் பேரா ஈசை வளர்த்தாரு என் பேரா அட பியாங்க மாமா ஏ தாத்தா தாடி நினைச்சு தள்ளாடு நேரம் ஆயாச்சு. நீ சங்கையா வெள்ள முடிய காடிக்கிட்டு இருக்கு. ஏ பேராண்டி அதாவது இருக்க முடியாது. மாலை விழுந்த மாப்பிளைய கூட்டிட்டு வாங்க. ஆனா ஒரு மனசாட்சி இருக்கா வேண்டாம். நீ எப்படி இருக்க தெரியுமா? பாடையில போக போற கேளாவாயே பாடையில 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 போக போற கேளாவா கேளாவா ஒரு படுக வச்சு சோப்படத்துல அல்லவா 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 பாடையில போகக்கூடிய வயசுல உனக்கு பக்குவம் காடு வாவாங்க வீடு போவோம்னு கட்டையில போகக்கூடிய காலத்துல கண்டி பொண்ணு கேட்குறாங்க. எங்க இருக்காங்க செத்துறாரே தாத்தோ இந்த கூட்டத்தை பத்தியா எல்லாம் 20 25 30 35 வயசு தான் இருக்கும். ஆனா உதற்கு எத்தனை வயசு தெரியுமா? அதுக்கு பின்னாடி செருப்பு வரும். ஆசை வந்தா இந்த பாரியா செத்தாடு பல்லு கட்டின மாதிரி. ஆமா உன்னை கூட்டிட்டு போனா கழிச்சு போனா கூட்டிட்டு போனா எங்க கிழவனுக்கு கல்யாணம்னு ஒரு குசியா தான் இருக்கேன். ஆமா என் உடலும் தளரவில்லை என் உடலும் தளரவில்லை உன் கண்களுக்கு தான் அப்படி தெரிகிறது. ஆகா வந்து விட்டது அடிப்பொடி இனிமே நல்ல காலம் தான். கல்யாணம் வந்தாச்சு. ஆமாம் சரி வந்து விட்டது. அப்படியா தேவ மனவர்களை கொண்டவர்த்தினார்கள். மணப்பெண்ணையை அலங்கரித்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னா இயற்கையான அழகு அங்க இருந்துச்சு. அதுல கல்யாணம் முடிஞ்சு இப்ப எல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு சொன்னா அந்த கல்யாண மண்டபத்துல அந்த கல்யாண
ஒரிஜினல் கலர் அன்னை கண்டே பிடிக்க முடியாது. அப்படி என் கல்யாணத்துலாம் பார்க்க முடியும். நம்ம கல்யாணத்துக்கு செருப்பு பிஞ்சிருவாங்க. என் கல்யாணத்துக்கு ஒரு மாதிரி ரோஸ் கலர்ல இருந்தவங்க நீங்க ஒரு வாரமா அடிச்சிருக்காங்க முகத்துக்கு. பத்திராளி அம்மை அடிக்கல எனக்கு. உங்களுக்கு எனக்கு 2 பையன். என் 2வது பையன் என் கல்யாண போட்டோ பார்க்கும் போதெல்லாம் கேட்பான், மம்மி நம்ம டாடி பக்கத்துல இருக்காங்களா, அந்த ஆண்டி எங்க இருக்காங்க? நான் 1000 நேரம் பேசியால நான் தாங்க நம்புலனே. நீங்க அவ்வளவு மேக்கப் போட்டிருக்கீங்க. அப்போ உங்க சித்தின்னு சொல்லிருக்கணும். ஆமா அதான் உங்க வீட்டுல அப்படி. ஆனா அந்த காலம் எல்லாம் காலையில 4 மணிக்கு முழிச்சு ஆடவர் முகம் பார்க்கறதுக்கு முன்னாடி மஞ்சள் போட்டு குளிச்சு பட்டு உடுத்தி 1 ரூபா துட்டு குங்குமம் போட்டு வச்சு 1 ரூபா துட்டு காட்டெல்லாம் போட்டு வச்சு தலை நிறைய மல்லிகை பூ வச்சு ஆடவர்கள் முகம் பார்ப்பதற்கு முன் ஒதுக்கிடுவாங்க. இது அந்த காலம். அந்த காலம் பொண்ணு பார்க்க போற அன்னைக்கு ஒரு மேக்கப், கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நிச்சயதாம்பரத்துக்கு ஒரு மேக்கப், அதுவும் முடிஞ்சிட்டுன்னா கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முந்தைய சில கொஞ்சம் கோடுவேடு உண்டாம். அதெல்லாம் முடிச்சு கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஒண்ணு, முகூர்த்த அன்னைக்கு காலையில ஒண்ணு, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு ஒண்ணு. இவ்வளவு சிரமம் பொண்ணுக்கு. ஆனா மாப்பிள்ளைக்கு அன்னைக்கு காலையில பண்ற ஒரு அலங்காரம் தான் கடைசி அலங்காரம், அதோடு முடிஞ்சு. எந்த ஊர்ல? அது மட்டுமா, பொண்ணுக்கு மம்மி, பொண்ணுக்கு சின்னம்மா, பொண்ணுக்கு மாமி, பொண்ணுக்கு பெரியம்மா, அம்மா சில கிழவிதான் சிரிப்பிட்டான்னா அதுக்குள்ள சும்மா ஒழுங்கா இருக்க முடியும் செம்பட்டை அடிச்சு கட் பண்ணி போட்டுக்கிட்டு கண்ணுக்கு இருக்க முடிய வெட்டி போட்டுக்கிட்டு பொண்ணு யாரு அம்மா யாருன்னு தெரியாது. ஆமா காலம் அப்படி இருக்கு. அத கண்ணுல போனதுக்கு அந்த ஏஜ் பாருங்க அங்க எங்கேயா நிக்கும் சுத்தி வரும். ஆமா சரி, பொண்ணுக்கு மனப்பண்ண அலங்காரம் பண்ண போறேமே, நீ பொண்ணுக்கு என்ன பண்ண போறேன்? பொண்ணுக்கா பொண்ணுக்கு கொசு அடிக்க போறேன். கொசு அடிக்க போறேன். கொசு ஆமா. ஏட்டா நீ பொண்ணுக்கு என்ன பண்ண போறேன்? பொண்ணுக்கு பிச்சு வைக்கிறேன். அழகான பொண்ணை ஏண்டி பிச்சு வைப்பேன்? அழகான பொண்ணை பிச்சு முடியுமா? பொண்ணுக்கு பிச்சு கலர் சொல்றேன். நல்ல கலர். ஏக்கா நீ பொண்ணுக்கு என்ன பண்ண போறேன்? மருதானியா நல்ல வைப்பியாக்கா, நீ வச்சா செவுக்குமா? நல்ல செவுக்குமா? ஏம்மா நீ பொண்ணுக்கு என்னடி பண்ணுவேன்? பவுடர். ஏண்டி சின்னவள நீ பொண்ணுக்கு என்ன பண்ணுவேன்? பண்ணுவாங்க. போட்டுட்டு ஊரெல்லாம் ஒரே பேரா இருக்கு, நீதான் மேக்கப் போடுறான்னு. அவன் தான் ஊர்ல பறந்துட்டு இருக்கானோ கடவுளே, அவனை போல 2 பேர் இருந்தா வாங்கணுமோ நல்லா இருக்கும். ஏண்டி அழகாகவே மனப்பண்ணிகள் அங்கிருந்து மனவரை கூட வந்தார்கள். மங்கள ஒளி முழங்க மாங்கலி இசை துளங்க மறை வேதமோதன் அங்கியர்கள் குறவிட்டானே சாட்சியாக மனவரை சுற்றி வந்திருக்கேன். எவ்வளவுதான் இருந்தாலும் ஆண்டையே மருமகளாக இருக்கக்கூடிய மனசு அன்னையிலிருந்து சிவமட்டாளர்களிடம் துன்புறுத்தினார். பார்த்தார் ஆண்டவன் ஆணவோட லட்சணைக்கு தக்கதோர் மாணவ கட்ட வேண்டும் என்று ராஜாணி சொல்லிடத்த கைலாசமலையிலே வருகிறார்கள். அதை வந்து சிவனா
மருமகன் நம்ம பிள்ளைக்கு காட்டுல மருமகனையும் காட்டு சுவாமி இல்லையா கோபம் தக்கமணி ராஜன் என்ன மகள் என்று பாரா என்னது நலமாக இருக்கிறீரா நலத்துக்கு ஒரு குறையும் மனைவி எப்படி இருக்கிறார் எங்க பொண்டாட்டி நல்லா இருக்கா ஆமா யாருவதற்காக அதாவது ஒரு ஆண்டி ஒரு வெட்டார் ஒரு மாட்டேர் ஒரு விருப்பன் ஒரு பிச்சைக்காரருக்கு அம்மனாலமே சிவ சிவா அவளை அழிச்சே தீர்வாதனால யாக வேண்டி செய்கிறேன் தக்கனே நடப்பது நலமாக நடக்கட்டும் நீ வந்த வேலை முடிஞ்சுதா டியூட்டி முடிஞ்சு கிளம்பு நான் வருகிறேன் நல்ல ஒரு காரணத்தை காட்டி விட்டால் அர்த்தப்படுகிறார்கள் இன்றைய கலகம் கையில இருக்கார் அப்படி வந்து நின்று வரவு நண்பராக இருக்கட்டும். காலையில வேற இடம் கிடைக்கலையா? அதான் இங்கதான் வேலை இருக்காதான் வந்தேன். அப்படியா? திரிலோகம் சுற்றி வரும்போது தருணாவனத்திற்கு எதிர்ச்சியாக சென்று வந்தேன். மாமாவும் மாமியும் இப்படி இருக்கிறார்கள். உங்க மாமியார் நல்லா இருக்காங்க.
இருக்காங்க. அவங்க மாமனார் தான் கொஞ்சம் முட்டிகளை வைத்தொழில வாங்க பிடிவாதத்தில் இருக்கு. என்ன ஆயிடுச்சு? அதாவது அச்சன்மகள் தாட்சாயி நீங்கள் சிறையெடுத்த காரணத்தாலே உங்களை அழித்து தீர்வு கண்டி யாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆணவம் கொண்ட முடியாது. என்ன ஒரு வேலை முடிந்ததா? அம்மா கேட்டான விடமாட்டா கிளம்பு. இருந்தாலும் உங்களை ரொம்ப வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். கிளம்பு வேண்டாம், கிளம்பு. அப்படி இதை பார்த்துக்கிட்டு இருந்த பார்வதி நினைக்காங்க காலையிலேயே வந்து இந்த நாரதன் சிவன் என்ன பேசுறாரு. ஏதோ ஒரு கதையை கேட்போம். பகவானே திருநாளும் இல்லாத திருநாளங்கள் ஆளும் வந்து செல்கிறானே காரணம் என்ன? அம்மா என்ன ஒரு தகப்பன் என்னை எரிப்பதற்காக யாக நடத்துகிறாரா? அப்படியே உடனே சொன்னாங்க. அவன் அந்தவன் தான் சொன்னான். அவன் சொல்லிட்டு இருக்கட்டும், நான் அவனு சொல்லுவேன். பகவானே சுவாமி, அதாவது நீங்க என்னை கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்து வெகு நாட்கள் ஆகியும் இதுகாலம் வரைக்கும் நான் தாழ்காவனத்துக்கு சென்றதே இல்லை. நான் நிலைக்கும் ஆளாக்கவும் இல்லை. இன்றைய தினத்திலே தாய் தகப்பனை காண வேண்டும் என்று எனக்கு அவலாக இருக்கிறது. பார்வதி, ஏன் இந்த விபரீத ஆசை? சுவாமி, எங்க அம்மாவை எங்க அப்பா எனக்கு பார்க்கணும் ஆசையா போக முடியாது, என்னால் அனுமதி கொடுக்க முடியாது. ஏன் பகவானே? நீ சென்றாலும் தாய் தந்தை இறப்பது நிச்சயம். பார்வதி, பகவானே, அவர் இருந்தாலும் அவதிப்பட்டு திரும்ப போகிறாய். ஏழு கல்லாணி செல்ல வேண்டிய காரணத்தாலே முத்தான ஜெயலையார படித்து முத்தமிழ் செல்வி தத்துவநாயகி ஆதிபரா சக்தி வருகிறார். ஏழு ராஜாவளங்களோடு நிறைய முடிவர்கள் யாகம் வீசுகிறாங்க. ஓடி வந்தா திருத்துங்கள் யாகத்தை. அப்பா நான் செய்வது என்ன தப்பா? அப்படி வந்தால் பார்வதியா மறுத்து தடுக்க முகமானா வந்தால் பார்வதியா திரும்பிக் கொண்டான் நிற்கும் முகம். வந்தால் பார்வதியா
அறிஞர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க? ஏனே தாட்சாயணி வந்து தர்க்கமணிதானி கவனிக்கலையோ இருந்தாலும் இருக்காது. அவன் வேணா கூட்டு சொல்லுவோம். சொல்லுவோம். ஐயா ரங்கராஜ உன் மகள் தான் பார்வதியா உங்கள் செவிகளுக்கு கேட்கவில்லையா என்று சொன்னேன் என்றது ஆண்டி பெய்யும் பித்தன் இறப்போடு சென்றாலும் ஓடுகாரி. வாசலிலே வந்திருப்பவர் யார் என்று தெரியுமா? யார்? எனக்கு இவன் தான் மகள் உமையே. ஆனால் ஈஸ்வரி பேசாத ஈஸ்வரி கோபம் கொண்டாய். யாரை பார்த்துட ஆண்டி வண்ணாரமணி நீ சொல்லி படித்து பேசினாய். ஆண்டி என்று சொன்னாரோ
என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு மன்னிப்பு. உனக்கு சென்ற இடத்தில் என்ன நடந்தது சுவாமி? தர்க்கமணிதாக எம்மை பேசவல்லாரும் அனுமதித்திருப்பேன். தாங்கள் இழிவாக பேசிய தந்தை ஒருவர் இந்த உலகத்தில் வாழக்கூடாது, கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என்று அமைவை சொன்னேன். ஆண்டவன் கோபக்கணவோடு பார்க்கிறார். கோபம் என்பது இயற்கை. ஆமா, எல்லாருக்கும் வரும். பிறந்த குழந்தைக்கு வரும், சார் கிடக்கிற தாத்தா பாட்டிக்கு வரும். தம்பி உங்களுக்கு கோபம் தான் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ஒரு வேளை வந்தா என்ன செய்வீங்க? பாய விரிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு தெரியாம நீட்டா ஒரு ஸ்லீப்பிங். ஓஹோ, நிமிர்ந்து படுத்துருவேன். கோவம் வந்துட்டுனா எங்க கோவம் வந்தா நீ என்னக்கா செய்வேன்? ஓடி போவேன். யார் கூட? நானா சொன்னேன், நீ தானக்கா சொன்ன ஓடி போவேன். சரி, ஓடி போவையா? எங்க பக்கம்? உங்க வீட்டு அடுக்கலைக்கு. ஆமா, போய் டம்ளர் எடுத்து அதுல தண்ணி ஊத்தி அதுல கணக்கா வாட்டர் விட்டு வாட்டர் விட்டு மடக்கு குடிச்சிட்டு ஓரமா உட்காந்து அந்த எரும மாட்டு கலனி தண்ணி குடிக்கும்போது மடக்கு குடிச்சுட்டு ஒரு முக்கிலே இருந்துருவான். உனக்கு முக்கில இருக்க வயசுதான். ஆமா, ஏன்னா முதல்ல குழந்தை என்ன செய்வீங்க? கவலையே. ஆமா, இப்ப வாய் ஆடுங்க. அப்ப தெரிஞ்சு அவன் கோபத்துல ரொம்ப கோபக்காரன். கோபம்லாம் வந்துட்டு ஒரே நேரத்துல ஒரு கிலோ சிப்ஸ் தின்றுவான். வாங்கி கொடுக்கணுமா? வாங்கிட்டு வருவானா? பாதி நம்ம வாங்கி கொடுக்கணும், பாதி அப்படியே வாங்கி வருவான். நீ சாவாத. பாரு என் தம்பி, தவிர தம்பி, உங்களுக்கு குழந்தை என்ன செய்வீங்க? ஒரு வேளை வந்துட்டு அவன் கோயிலுக்கு போறான்னு நினைச்சுக்க, கோவத்துல வரான். சபரிமலைக்கு 10 நாள் போயிருக்கான், கோவத்துல தான் வேணும். ஆமா ஆமா, ஐயப்பரை பார்க்க அவங்ககிட்ட வாடு. எல்லாரும் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறத நான் பார்த்திருக்கேன். ஆனா 50 கிலோ வட்டையத்துக்கு தலையில வச்சுட்டு சபரிமலைக்கு போறேன். ஆமா, அது 50 கிலோ வட்டையும் 200 கிலோ வட்டையும் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, வீட்டுக்கிட்ட மனிதப்படுத்தக்கூடிய கோவம். அது வீட்டுக்கிட்ட குடும்பத்தை பையில அந்த வீட்டுக்கிட்ட கோயில் அடுத்த வடைக்கு நடந்தனா கண்டிப்பா கெட்டா இருக்கும், இல்லைன்னா போக்சவாதி இல்லைன்னே பூரத்தையும் கட்டும். இவ்வளவு நாள் ஊர் சாப்பா வச்சாங்க, இப்ப நம்ம கைக்குள்ள சாப்பா வைக்கணும். வச்சு எடுத்துட்டு அப்புறம் தம்பி சின்னாலே ஒரு கோவம் என்ன செய்வேன்? ஒரு வேலை வந்துட்டேன் யாருக்கு கோவம்? ஒரு ஊர்லயே கோவம் நடப்பான். எப்படி பண்ணவன்னு பாத்துக்கலாம். வருஷத்துக்கு 3 தடவை போவான். ஒண்ணு மார்கழி முதல் செவ்வா, அடுத்தால சித்திரை முதல் செவ்வா, அப்புறம் ஆவணி முதல் ஆவணி முதல் வெள்ளி, அதுக்கப்புறம் ஊர்காரங்க கண்ணுக்கு படமாட்டான். அதுக்காக வேலை இல்லை, வேற ஆளை ஏற்பாடு பண்ணிடுவான். ஆமா, அது அதுக்கப்புறம் ஏதாவது கல்யாணம் வீடு முக்கியமா தான் அம்மா போவான். தேங்காடிக்கு கோயில் வாயிலா பக்குவமா தேங்காய் அடிக்கிறோம். அவங்க பின்னாடி இன்னொரு பையன் தேங்காய் அடிப்பான். நல்ல வருமானம். அதான் நல்ல ஃப்ரெண்ட் வெட்டிடும். இவன் வந்துருக்கான், அவனும் பாத்துருக்கியா? இல்ல, இவனுக்கு முன்னாடி அவன் தான் முதல், அது வந்து இவன் அந்த கேள்வி பாப்போம். அம்மா பார்வதி இவ்வளவு தூரம் சொன்னப்புறம் புருஷ வார்த்தை மீறி போயிருக்காங்க. கோபப்பட்ட பாரு, சரியில்லாம இருக்கிறது. பாதுகாவலத்தின் தலைநகராக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய தக்க முடியாதவருடைய தலை அறுத்து மலையார் வேலவனுடைய தலை அறுத்து
ஆமா அது ஆப்பம் எங்க? என்னதுன்னு தோய எங்களுக்கு ஆப்பம் ஆப்பம் ஆமா எந்த இடமும் அப்படித்தானே ஏன் எப்படி ஆமா ஸ்டேயிங் ஹவுஸா இருந்தாலும் சரி ஈட்டிங் திங்ஸா இருந்தாலும் சரி அந்த சமையல்காரன் அந்த கத்திய மட்டும் இருந்தாங்க ஆக்காட்டுமா எனக்கு எதுக்கா இருந்தாலும் லடிக்கிட்டு தான் ஆமா ஃபர்ஸ்ட் பிளேஸ் சரி ஜென்ஸ் ஆல் யூஸ் த்ரோ ஃப்ரீயா விட்டுருவோம் ஆமா எங்க வேணாலும் போலாம் எப்படினாலும் வரலாம் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ நாய்க்கு போடுற கூடு ஆமா ஆமா இருக்கட்டும் மாமரத்துக்கு நல்லது வேப்ப மரத்துக்கு நல்லது ஏற்கனவே மரத்துக்கிட்ட ஒதுக்கி பழக்கம் தானே அதாவது நல்ல வீடு கிடைக்கிற இடத்துல சிலரும் தங்க மாட்டான் எங்க சுமாரான பாவப்பட்ட கிடைக்குமோ அங்கதான் நானும் வீடு இல்லாதவனா அம்மா நல்லா இருக்க வீட்டுல வீட்டுக்கு போயிடுவான் எந்த வீட்டு போறேன் தங்கச்சி வீட்டுக்கு போறேன் ஆமா ஆமா நீதான் தட்சன் என்பவனா நீதான் அவன் என்பவனா நீதான் இவன் என்பவனா நீதான் அண்ணவன் என்பவனா வெண்டக்கா முழக்கா சுண்டக்கா நீ தடியுங்கா எதுக்கு நான் மாங்கட பாரு நீ தேங்காய் டேய் யார பாரு யாரு பிக்க போ உனக்கு தெரியுமா என்ன சிங்கம் பவர் மேல அந்த விரலுக்கு வந்து சொல்றது எல்லாருக்கும் ஒரு வரலும் இருக்கும் அரை வரலாறு இருக்கும் காவல் கூட இல்லையே யார் தெரியுமா என் பேக்ரவுண்ட் தெரியுமா அது சரி என் பேக்ரவுண்ட் தெரியுமா தெரியுமா யார் தெரியும் இப்படி பேக்ரவுண்ட் தெரியுமா தெரியுமாங்கிறத போன மட்டும் அவன் பாக்கிறீங்க தெரியுமா 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 கூமுட்ட பையன் நீ யாரு நீ யாரு நீ வேற எதுக்கு எல்லாம் என் தலைவருக்கு என் தலைவர கொக்கு தலைவா கொசு தலைவா யாரு சொல்லு என் அப்பா யாரு என் அம்மா யாரு என் தாத்தா யாரு என் கூட்டை யாரு உண்மை யாரு கொப்பை யாரு கொலை என்ன கோத்திரம் என்ன வேண்டாம் நம்பர் முக்கியமான விஷயம் அது இந்த கொரோனா ஊசி கூட சர்டிபிகேட் கொடுவான் என்ன இருக்கு என் அப்பா யாரு தெரியுமா கொப்பை யாரு என் அப்பா யாரு தெரியுமா பரமசிவன் தான் என் அப்பா யாரு தெரியுமா உண்மை இந்த உலகத்தை வைத்த பிரம்மதேவன் எனக்கு தந்தை அவன் எனக்கு தாத்தாடா என்னுடைய பேரந்தமாயவன் எனக்கு அவன் தாய்மாமன் தான் பராசக்திய பொண்ணடா ஓன் மகனடா யாரு பாட்டியா சொன்ன அம்மாடா உங்க அம்மா என் பிள்ளை அவங்க அம்மா அப்ப நீ என்ன பேரனாயிட்டியா இந்த மாதிரி முந்தானே அமிச்சு வச்ச இட்லி ஃப்ரிட்ஜ்ல இருக்கு அதை எடுத்து இட்லி உப்புமா கட்டிதான் சாப்பிடுறியா சொந்த முன்னாடி வரல சண்டைக்கு வா என் கூட சண்டை செய்ய வந்திருக்கிறியே நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் அடிக்கடி நீதான போவியா மீச வச்சாம்பள இருந்தா மீன் சமைச்ச ஆம்பளை கேட்டியா என் தம்பிட்ட பேசுவாங்க என் தம்பிட்ட பேசு நீதான தக்கை ஆமா சட்டை கிடந்தன இல்ல நீதான சொக்கேன்னு தக்கை அப்படியா இல்ல நீ சட்டையை கிடந்தாரு யாருக்காக ஒரு ஆட்டி விட்டு போட்டிருக்கு அடுத்த ஆட்டி மேடை இருக்கு விட்டு மாச்சட்டு முன்ன விட்டு போட்டுருவாங்க அதனால தலையா ரெண்டு பேரும் சரியான சட்டை பார்த்தா இந்த பேர் ஆண்டவா ஈசன் பதில் வைத்தார் சக்தி ஆயுதத்தை கையெழுத்தார் லட்சத்தை தருக ஒரே அந்த காரியம் கணவனை இழந்த காரியால் எப்படி வருவான் கணவனை இழந்த பொண்டாட்டி ஆமா ஒரு 700 ஏக்கா சொல்லுவோம் அக்காடி என்ன தம்பி உங்க வீட்டுக்காரரு யாராவது நடு ரோட்ல தூக்கி போட்டு கொத்து 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 தூக்கி போட்டு சவுட்டி கொத்தி அவர் செத்துட்டாரு கதைக்கு கதைக்கு செத்துட்டாரு ஜாதி போய் செத்துட்டான் நீங்க என்ன செய்வீங்க சனியை ஒழிஞ்சிட்டு சந்தோஷமா சனியை ஒழிஞ்சு நமக்கு எத்தனை ஓமம் இருக்கு சனியை ஒழிஞ்சு என்ன தம்பி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க ஒருவேளை உங்க வீட்டுக்காரன் கடைக்கு சாமான வந்தவன் நாம அதை தள்ளி கட்டி உங்க கூட்ட சொல்லி ரோட்ல இழுத்து போட்டு தவுத்து ஒருவேளை நிக்க சாடிட்டாங்க நீங்க என்ன செய்வீங்க 2 நாள் கடையை திறக்க மாட்டேன் 3 நாள் திறப்பேன்
ஆமா மாப்பிள்ளை செத்தாரு அதுக்கு நீ என்ன செய்ய முடியும் இருந்து பரியாய்க்க முடியும் வேற வேலை இல்லையா நம்ம தான் தினமும் செய்ய வேலைதாங்க ஆமா கண்டிப்பா பொதுவாக ஒரு கணவர் இறந்தார் அந்த மனைவியை அடித்தாலும் துவைத்தாலும் அடிச்சு குறிப்பிட காயப்பட்டாலும் என்ன பெற்று ராசாவே என்ன விட்டு ராசா உசந்த மலையும் உளுந்தை காயம் கொண்டிருந்து உளுந்து வா அழுகுண்டே நம்ம வீட்டில உரிமை சத்தம் கேட்டதென்ன ராசா மன்மது ராசா மனசு ராசா தைப்பூசத்துக்கு திருச்செந்தூருக்கு நம்ம ஒரு கிலோவா கார் எடுத்துக்கிட்டு போற வழியில அசோகா துணிக்கடையில எனக்கு ஒரு பட்டு எடுத்துக்கிட்டு என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு சோடியா போராடி சொல்லியனே நான் எப்படி யாரு கூட வண்டியில போவேன் நான் எப்படி கொட்டு வைப்பேன் நான் எப்படி பட்டுடுப்பேன் நான் எப்படி மிதிக்கிட்டு திருவேன் ஏன் ராசா ஏன் ராசா நான் எப்படி பொட்டு வைப்பேன் நான் எப்படி பட்டுடுவேன் என் பிள்ளைல அழுவாங்க வாடி வா நீ தான் அவன் முன்னாடியோ நீ அவனு முன்னாடி மத்திர வாயெடுத்த ஒரே வெட்டு பின்னாடி சென்னை வாசி அப்படிதான் இருக்கும் தம்பட்ட வாசி கேட்கின்றது பகவானே நல்ல மாதிரி ஒரு நடப்புற வைக்கலாம் 4 பேர் கூட்டு போகணும் நடக்கக்கூடாத சம்பவம் நடக்கலையா அழைப்பு இல்லாமல் கண்டுகொள்ளலாம் தயவு செய்து என்னை தாழ்வாளர்கள் கழித்து செல்லுது அங்க போனதும் திரும்பி வந்துடுமே போகலாம் ஓடோடி வந்து தாய் நடப்புற உடலை பார்த்தா என் அம்மையா கொட்டும் வெள்ளம்
கத்தி கதறி அழுது சொன்னார் சுவாமி. எங்க அம்மாவை எனக்கு எப்படியாவது எழுப்பிட்டாங்க சுவாமி. மாண்டோர் வீட்டு வருவதுண்டா வையகத்திலே ஆகையால் தலையிலே பார்வதி எப்படி வந்தால் எந்த முகத்தோடு வந்தால் இம்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளி பகவானி. கைலாச மலையிலே சென்று வடக்கே தலைவித்தூர் எத்தனையான 2 தலை கூட்டுவார். எல்லாரும் மனிதர்கள், பச்சை பறவைகள், மிருகங்கள்லாம் வழக்க தலைச்சு தூங்குது. ஆனாலும் சிவபெருமானுடைய திருவிழாக்கள் இவனுக்கு 3 தலை தெரியுது. ஒரு யானை, ஒரு மாடு, ஒரு ஆடு. ஏற்கனவே ஒரு யானைக்கு சோறு போட்டு போட்டு ஊர் உலகமெல்லாம் பஞ்சம். அப்படி நேரம் ஆட்டையுடைய நிலைகளுக்காக ஆட்டையோட நிலைகளுக்கு ஈசனுடைய விளைவிக்க பார்த்தார்களா தன்னை எது காணவே சிவன் முதலாரோ மனித மனதில மாட்டு தலைமானு சொல்ல மாட்டான். ஐயா அப்பா இருந்துட்டாங்க. ஐயப்பல்லையே எங்க போயிருக்கான். அதுக்கு எழுமா மாட்டு தனியா வந்தா ஆட்டை தலையிடத்து வேதவழி நெறியில் வந்தாய். மனித மனதில ஆட்டு தலைவான் அந்த அம்மா சொல்ல முடியுது. அம்மா இருந்தாச்சு. நான் ஆடுன்னு சொன்னேன். அவன் ஏதோ சொல்ல போய் மாட்டோம். கொஞ்சம் வேகமா கலந்துட்டா. ஆமா இது கடந்து அறுக்க முன்னாடி வருது. அதேதான். ஆனா பாப்பாக்கு தீபாவளி மாப்பிள்ளை அண்ணே கைலா செல்லம்மா அந்த வேலையே மாடு ஆடு என்று சொல்லி வாடி போய் விட்டாங்க. ஈஸ்வரத்தில் ஓடி வருகிறார். மண்டலத்திலே
என்னுடைய மாற்றுவத்தையும் மனையாளுடைய ஆற்றுவத்தையும் மாற்றி விடுங்கள் சுவாமி. ஐயா சொல்வு மாற வேண்டும். ஆனால் நீங்கள் சுடலையிலே பிறக்கணும். யாரை சுட்ட சுடுவதற்கு அடியாரை பிறக்க வேண்டும். முன்னால் பிரம்மந்தரை சுட்ட சுடலை முழுது மையான கரை ஞான கரை இடுகாடு சுடலை களப்பதிலே பிறந்து வந்தால் உங்களை சிவ சுடலையுமான சுவாமி என்று அழைப்பார்கள். சொன்ன தேவர்கள் என்னுடைய